ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மதி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.5ல் உள்ள தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டும் செகண்டும் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிவிஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ டிவிஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரு நம்பர் டிவிஷனில் இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும், ரெண்டாவது இருக்க டேர்ம் அப்படியே என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போகணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2a² + 5a + 3 டிவைடட் பை 2a² + 7a + 6. ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ளது கரெக்டாக இருக்குது. இப்போ டிவைடட் பையில் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நீங்கள் இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றி மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஓகேவா? இப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்க அப்படின்னா என்ன வரும், கீழே உள்ள டேர்ம் அப்படியே மேலே வருமா? இப்போ -5a² - 35a - 50 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, மேலே உள்ளதை கீழே எழுதுங்க, a² + 6a + 5. ஓகேவா? ஏன் இப்படி எழுதுறோன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? இதே நீங்கள் நம்பர்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ 1/4 டிவைடட் பை 1/5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம், நம்ம 1/4 × 5/1 எழுதுவோமா, ரெசிப்ரோக்கல் எழுதுவோமா? அதே மாதிரி தான் இங்கே டிவிஷனில் இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம், ரெசிப்ரோக்கலில் சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எல்லாமே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்றுக்கா கண்டுபிடிக்கலாமா? இப்போ 2a² + 5a + 3க்கு கண்டுபிடிங்க. 2a² + 5a + 3க்கு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன், கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கேன்னா, கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது பாருங்கள், 2 இருக்குது. அப்போ 2வை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 2 3s are 6. இப்போ 6க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 6 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5னா என்ன வரும், ரெண்டுமே ப்ளஸில் தான் வரும். அப்போ 2 3s are 6 +2 +3. ஓகேவா? இப்போ ஃபேக்டர் என்ன கிடச்சிருது, a + 2 மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5, 2 + 3 5 வந்துடுது. இப்போ என்ன வரும், எதால் மல்டிப்ளை பண்ணீங்க, 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க. அப்போ a + 2 டிவைடட் பை 2, நெக்ஸ்ட்டு a + 3 டிவைடட் பை 2. ஓகேவா? 2 கேன்சல் ஆகிட்டுனா 1. இப்போ a + 1 இதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அப்போ 2a + 3. ஓகேவா? ஃபேக்டர் புரியுதா? ஆட் பண்ணும்போது 5 வரணும், தெரியலைன்னா எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 6, ஆட் பண்ணும்போது 5, ஏயோட கோஎஃபிஷியன்ட். மல்டிப்ளை பண்ணும்போது 6 எப்படி வந்ததுன்னு தெரியுதுல்ல, கோஎஃபிஷியண்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். வேணால் ஒரு ஸ்டெப் வேணால் எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு a² + 5a + 6ன்னு எழுதிட்டு கூட அதுக்கப்புறம் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. தெரியுன்றவங்க என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே ஃபேக்டரை எழுதிடலாம். 2 டிவைடட் பை 2 இங்கேயே போட்டுட்டு 3 டிவைடட் பை 2 போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டு டேரெக்டாகவே ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்முக்கு பார்க்கலாமா? 2a² + 7a + 6. இப்போ என்ன பண்ணுவீங்க, 2வை 6ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 6 are 12. ஓகேவா? இப்போ 12 ஃபேக்டர் கண்டுபிடிங்க. 7 வரணும். இப்போ 7 வர மாதிரினா 4 3s are 12ன்னு பிரிக்கலாமா? இப்போ ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 2 6 are 12, மல்டிப்ளை பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 12, ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 7. ஓகேவா? ஆட் பண்ணும்போது 7. அப்போ இதை எப்படி எழுதணும், ஃபேக்டர் எப்படி எழுதுவீங்க, a + 4 டிவைடட் பை 2 டிவைட் பண்ணால் மறந்துடக்கூடாது. ஏதாவது மல்டிப்ளை பண்ணுறீங்க கான்ஸ்டன்ட்டோட அப்படின்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும் இங்கே ஃபேக்டர் கண்டுபிடிக்கும் போது. நெக்ஸ்ட்டு a + 3 டிவைடட் பை 2. இப்போ 2 2s are 4. இப்போ a + 2 ஒரு ஃபேக்டர். இதை எப்படி பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a + 3 ஒரு ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கலாமா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதை எடுத்துக்கலாமா? -5a² - 35a - 50. ஓகேவா? இங்கே உள்ளதை எடுத்துருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் காமன் வேல்யூவை பாருங்கள். -5ன்றது காமனாக இருக்கா? இப்போ -5வை காமனாக வெளில எடுத்துருங்க. மைனஸ் எல்லாத்தையும் காமனாக எடுத்துட்டோன்னா a² இருக்கும். 5 வெளில வந்துட்டு ப்ளஸ்ஸு, ஏன்னா மைனஸையும் வெளில எடுத்துட்டோம். 35ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 7 5s are 35, 7a + 10 5s are
50. ஓகேவா? இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? எதை எடுத்துகிட்டு கண்டுபிடிப்பீங்க? 10 என்ன வருது? 7 வருது. இப்போ 7 வருதுன்னா 5 2s are 10ன்னு போடலாமா? ரெண்டுக்குமே ப்ளஸ்ஸா? 5 + 2 7, 5 × 2 10. இப்போ என்ன கிடச்சிருது? a + 5 × a + 2. ஓகே, லாஸ்ட் ஒன் a² + 6a + 5க்கு கண்டுபிடிக்கலாமா? a² + 6a + 5. இப்போ 5 கோஎஃபிஷியன்ட் 1 தானே இருக்குது. இப்போ 5க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 6 வரணும். 6 வர மாதிரினா 1 5ன்னு பிரிக்கலாமா? +1 + 5. 1 + 5 6, 1 × 5 5. இப்போ a + 1 a + 5. ஓகே, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a + 1 2a + 3 போடலாமா? a + 1 2a + 3 டிவைடட் பை இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7a + 6க்கு a + 2 2a + 3 a + 2 2a + 3. ஓகேவா? இன்ட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -5a² + -35a -50க்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? -5 × a + 5 × a + 2. லாஸ்ட் ஒன் டிவிஷனில் டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு a + 1 × a + 5. இது எழுதும்போது மாற்றி மாற்றி எழுதிடாமல் அந்தந்த டேர்முக்கு கரெக்டாக அந்தந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்களோ அதை கரெக்டாக எழுதிடணும். ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? a + 1 a + 1 கேன்சல், 2a + 3 2a + 3 கேன்சல், a + 2 a + 2 கேன்சல், a + 5 a + 5 கேன்சல். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடுது. ஆன்சர் நமக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கிது? -5. ஓகேவா? இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? நமக்கு சிம்பிளிஃபை பண்ணோன்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு -5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். b² + 3b - 28 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் இருக்குது. இது மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். b² - 49 7² எழுதலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கா இல்லை டிவிஷனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். டிவிஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி எழுதுங்க கொஸ்டினை. b² + 3b - 28 டிவைடட் பை b² + 4b + 4 இன்ட்டு அப்படியே என்னாகும்? ரெசிப்ரோக்கலில் வரும். b² - 5b - 14 டிவைடட் பை b² - 49 எழுதியாச்சு. இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம்? ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு b² + 3b உங்களுக்கு டேரெக்டாக போட தெரியும் அப்படின்னா டேரெக்டாகவே ஃபேக்டர்ஸாக இங்கே அப்ளை பண்ணிடலாம். -28க்கு கண்டுபிடிக்கலாமா? இப்போ -28 இது எல்லாமே வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா அப்படி அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? -28 எடுத்துகிட்டு ஃபேக்டர் போடுவோமா? எப்படி பிரிக்கலாம்? 3 வருது. 3 வருதுன்னா 7 4ன்னு பிரிக்கலாமா? 7 4s are 28. ஓகே, +3 வரதுனால இதுக்கு பெரிய நம்பருக்கு ப்ளஸ், சின்ன நம்பருக்கு மைனஸ். 7 - 4 3 7 × 4 -4 -28. அப்போ என்ன வந்துடுது ஃபேக்டர்? இனிமேல் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி காமிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் புரியுதுல உங்களுக்கு. பியோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஆட் பண்ணால் வேல்யூ வரணும், மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட் வரணும். ஓகேவா? இப்போ ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்கு? b + 7 b - 4 தெரியுங்கிறவங்க ஃபேக்டர்ஸை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிடலாம். தனித்தனியாக எடுத்து போடணுன்றது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் 4 இருக்குது. இப்போ 4க்கு ஃபேக்டர் எப்படி போடலாம்? இங்கேயும் 4 இருக்கிறதுனால எப்படி பிரிக்கலாம்? 2 2ன்னு பிரிக்கலாம். 2 2s are 4 2 + 2 4. ஓகேவா? இப்போ என்ன வந்துடுது? ரெண்டுமே ப்ளஸ்ஸு. ஓகே, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ b + 2 b + 2 இன்ட்டு இங்கே -14 இருக்குது. இப்போ -14க்கு போடுங்க. 5 வருது. டிஃப்ரென்ஸ் 5ன்னா என்ன போடலாம்? 7 2னே பிரிக்கலாம். இங்கே மைனஸ் வரதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ். ஓகேவா? இப்போ -7 + 2னா -5 -7 × 2னா -14. அப்போ b - 7 b + 2. இதை பாருங்களேன். b² - 7² எழுதலாம். அதை b² - 49 எப்படி எழுதலாம்? b² - 7² எழுதலாம். அப்போ a² - b²னா a + b b + 7 b - 7. புரிஞ்சுதா? டேரெக்டாக எழுத தெரியும்னா டேரெக்டாக எழுதிடலாம். b² - 7² எழுதலாம் 49. அப்போ a² - b²னா a + b a - b. ஓகேவா? வேணும்னா நீங்கள் சைடில் எழுதிக்கோங்க. b² - 7² ஈக்குவல் டு b + 7 × b - 7. ஓகேவா? இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். b
b plus 7 b plus 7 cancel, b minus 7 b minus 7 cancel, b plus 2 b plus 2 cancel. பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கு? b minus 4 divided by b plus 2ன்றது தான் என்னது? இந்த கொஷினை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. x plus 2 divided by 4y divided by x squared plus minus x minus 6 divided by 12y squared. இது டிவிஷனில் இருக்கா? டிவிஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொஷினை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளிகேஷனில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பே பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலில் மாறும். 12y squared divided by x squared minus x minus 6. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பாருங்கள். x plus 2 இது எல்லாமே அப்படியே எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு மட்டும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். 12y squared குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ -6 1 வர மாதிரி பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? 2 3s are 6ன்னு போடலாமா? 2 3 பெரிய நம்பருக்கு மைனஸ். அப்போ 2 minus 3 -1 கிடைக்கும். 2 × -3 -6 கிடைக்கும். இப்போ என்ன வரும்? x plus 2 x minus 3. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். x plus 2 x plus 2 கேன்சல். ஒரு ஒய்யும் கேன்சல். 1 4 is 4 3 4s are 12. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருது? வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கா? இல்லை. ஆன்சர் என்ன வந்துடும்? பேலன்ஸ் இருக்குது 3y டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? இங்கே ஒரு ஒய் இருக்குது. 2வை கேன்சல் பண்ணிட்டு ஒய் இருக்குது. ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நினச்சிடக்கூடாது. 3யும் ஒய்யும் இருக்குது. அப்போ 3 × y 3y டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t டிவைடட் பை 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 டிவைடட் பை 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனில் மாற்றணும். 12t ஸ்கொயர்டு மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆகுமா? 2t ஸ்கொயர் மறந்துடக்கூடாது ப்ளஸ் 4t டிவைடட் பை 3t ஸ்கொயர்டு ப்ளஸ் 2t மைனஸ் 8. ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டேர்மை இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8. இதில் எல்லாத்துலேயும் எதை காமனாக வெளில எடுக்கலாம்? எல்லாமே எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2வை காமனாக வெளில எடுங்க. அப்போ என்ன வந்துடும்? 6 2s are 12. 6t ஸ்கொயர்டு மைனஸ் 11 2s are 22. 11t ப்ளஸ் 4 2s are 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கோஎஃபிஷியண்ட்டை ஃபஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். 6 4s are 24. இப்போ 24க்கு ஃபேக்டர் எடுத்தீங்க அப்படின்னா 11 வரணும் டிஃப்ரென்ஸ். இப்போ 11 வர மாதிரி போடணும் அப்படின்னா 8 3ன்னு போடலாமா? 8 3s are 24. இப்போ -11னா ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் தான் என்னாகும்? ஆட் பண்ணும்போது -11 வரும். மல்டிப்ளை பண்ணும்போது 24 வரும். அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு இங்கே t தான் இருக்குது வேரியபிள். அப்போ t மைனஸ் 8/6 ஒன்று வரும். அடுத்து t மைனஸ் 3/6. ஓகேவா? 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த 6ஆல் என்ன பண்ணிடணும்? வந்த ஃபேக்டரை டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 2s are 6 4 2s are 8. இங்கே 1 3 is 3 2 3s are 6. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3t மைனஸ் 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா 3t மைனஸ் 4. இங்கே 2t இங்கே 1 3 is 3 2 3s are 6. அப்போ 2t மைனஸ் 1. ஓகேவா? இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கலாமா? 3t ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? 3t ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2t மைனஸ் 8. என்ன பண்ணுவீங்க? 3யை ஃபஸ்ட்டு 8ஓட மல்டிப்ளை பண்ணணும். வேணும்னா ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கலாம். t ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2t மைனஸ் 8 3s are 24. ஓகேவா? இப்போ 24 இங்கே என்ன வருது நமக்கு? 2 வருது டிஃப்ரென்ஸ். அப்போ -24. 6 and 4 போடலாமா? 6 4s are 24. பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் வரும். இங்கே ப்ளஸ் வந்தால் பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, சின்ன நம்பருக்கு மைனஸ். இப்போ 6 - 4 2. 6 × 4 6 4s are 24. -4னா -24. ஓகேவா?
புரியுதுல உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், 3ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 3ஆல் கிடைச்ச ஃபேக்டர்ஸை என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். அப்போ நீங்கள் இங்கேயே கூட போட்டு பார்த்துக்கலாம். 6 டிவைடட் பை 3 ஒரு ஃபேக்டர் கிடைக்கும், -4 டிவைடட் பை 3 ஒன்று கிடைக்கும். இப்போ 2 3s are 6. அப்போ 2 and -4/3னா எப்படி எழுதலாம், t + 2 ஒரு ஃபேக்டர், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் 3. அப்போ 3t - 4, 3t - 4ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஓகேவா, உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ டைரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்கோமா, அதில் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 × 3t - 4 × 2t - 1. அதை அப்ளை பண்ணலாமா, 2 × 3t - 4 × 2t - 1 ஹோல் டிவைடட் பை என்ன இருக்குங்க, 3t இன்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2t² + 4tல எதை காமனாக வெளில எடுக்கலாம், 2tயை வெளில எடுத்துடலாமா, 2 4க்கு காமன் வேல்யூ 2, t ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, அதனால் டீயை வெளில எடுத்துறேன்னா. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2tயை வெளில எடுத்துட்டிங்கன்னா ஒரு t மட்டும் இருக்கும் இங்கே, ப்ளஸ் 4tல 2tயை வெளில எடுத்துட்டோம்னா 2 2s are 4, 2 மட்டும் இருக்கும். ஹோல் டிவைடட் பை இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், t + 2 3t - 4, t + 2 3t - 4. இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள், t + 2 t + 2 கேன்சல், 3t - 4 3t - 4 கேன்சல். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, t கேன்சல், பேலன்ஸ் என்ன இருக்குது, 2t - 1, இங்கே 2 2s are 4. இப்போ என்ன வந்துடும் நமக்கு, 4 × 2t - 1 டிவைடட் பை 3. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒன்றும் இல்லை, ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அல்ஜிப்ராய்க் ஃபார்முலா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஈஸி. ரொம்ப நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும் கொஷினை பார்த்துட்டு. ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.